ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் ஈகை அந்த அதிகாரத்தில் இருக்க குறள், அதனுடைய பொருள், அதில் இருக்க சொற்பொருள் பார்க்கலாம். வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. இதனுடைய பொருள், வறுமையானவர்களுக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை. பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவதாகும். சொற்பொருள், வறியவர்க்கு அப்படின்னா ஒரு பொருளும் இல்லாதவர்க்கு, ஒன்று ஈவதே அப்படின்னா ஒரு பொருளை கொடுப்பதே, ஈகை கொடை குறி எதிர்ப்பை பயன் எதிர்பார்த்து கொடுப்பது, நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இதனுடைய பொருள், நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே, மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானது. அதாவது நல்ல செயலுக்கு தான் நம்ம வாங்குறோனாலும் அதை மற்றவங்ககிட்ட இறந்து வாங்கிறது தீமைதான். மேலுலகம் இல்லைன்னா கூட பிறருக்கு கொடுத்து உதவுவது தான் நல்லது. இதனுடைய சொற்பொருள், நல்லாறு நல்நெறி, கொளல் தீது பெறுவது தீமையானது, ஈதலே நன்று கொடுப்பதே நன்று, இல்லென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இதனுடைய பொருள், ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு. அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட தன்மையை தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுறவன் நல்ல குடியில் பிறந்தவன், உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு. இளன் எனும் அப்படின்னா ஏழை என்று, எவ்வம் துன்பம், குலனுடையான் அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்தவன், நற்குலத்தில் பிறந்தவன், இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இதனுடைய பொருள், உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும். அதாவது அவனுடைய முகத்தில் அந்த ஒரு உதவி கேட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க முகத்தில் மகிழ்ச்சி வர்ற வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும். அவன் கேட்டுகிட்டே இருந்தால் அது அந்த கொடுக்குறவனுக்கு துன்பம் தர்றது தான். இன்னாது இல்லை என்று சொல்லாது, இறந்தவர் வேண்டி விரும்பி வந்தவர், இன்முகம் மலர்ந்த முகம், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதனுடைய பொருள், பசியை கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும், அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். அதாவது இந்த பசியை பொறுத்துக்கிறாங்கள அந்த ஆற்றல் தான் பெரிய ஆற்றல். அது எப்படின்னா, அந்த பசிக்காக உணவளிக்கிறாங்கள அவங்களோட ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். சொற்பொருள், ஆற்றுவார் செய்ய துணிந்ததை செய்து முடிப்பவர், ஆற்றல் வலிமை மிக்க முயற்சி, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. இதனுடைய பொருள், எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும், அதுதான் பொருள் பெற்றவன் தான் சேமித்து வைக்கும் இடமாகும். பொருள் இருக்கிறவங்க அதை சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, ஏழை எளியவர்களோட பசியை போக்கணும். சொற்பொருள், அற்றார் அப்படின்னா வறியவர் ஏழை, அழிப்பசி கடும் பசி, பெற்றான் பொருள் பெற்றவன், பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இதனுடைய பொருள், பலரோடும் பகுத்து உண்ணுகிற பழக்கம் உடைய
கொடையாளனை பசி என்கின்ற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே அருமையாகும். இதனுடைய சொற்பொருள் பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண், தீப்பினி தீய நோய். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதனுடைய பொருள் தாம் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்கள். அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அந்த சந்தோஷத்தை அறிய மாட்டார்கள். யார் அப்படின்னா அவங்க சேர்த்து வச்ச செல்வத்தை காப்பாற்றிட்டு பின் இழந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறனால வர்ற இன்பத்தை அவங்களுக்கு தெரியாது. வன்கணவர் அப்படின்னா கொடியவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இதனுடைய பொருள் தாம் முயன்று தேடி நிறைப்பு வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்வது என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இரத்தலை விட துன்பம் தருவதாகும். நம்ம ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் அது அப்படின்னா அது நம்மளே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது வேணும்னு கேட்குறோம் இல்லையா, அந்த துன்பத்தை விட துன்பம் தருவது. சொற்பொருள் இரத்தலின் பிச்சை எடுப்பதை விட, மன்ற நிரம்பிய தேவைக்கு அதிகமாக சேர்ப்பது, தமியர் உணல் தனியாக இருந்து உணல், சாதலின் இன்னாததில்லை இனிதாதும் ஈதல் இயையா கடை. சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை. பிறருக்கு கொடுத்து உதவ நினையாத கடைப்பட்டவனை பொறுத்த மட்டிலும் அப்படி சாதலும் இனியதே ஆகும். அதாவது சாதல் செத்து போகிறதா ரொம்ப கொடுமையானது. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்க நினைக்காம இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி சாகிறது கூட இனிது தான். ஆனால் அந்த கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. சொற்பொருள் சாதலின் மரணத்தை விட, ஈதல் கொடுத்தல், இயையா கடை முடியாத நிலை வந்தும். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.